கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். எனக்கு அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, குழந்தை இல்லைன்னு சொல்லி நீங்க வேதனையோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்குத்தான் கர்த்தர் பேசுகிறார். இன்னும் திருமணம் நடக்கல, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வரனை கொடுத்து, குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. 75 வயசுல ஆண்டவர் சொல்றார், நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவனுக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி இவ்வளோ வயசாயிடுச்சு, எப்படி அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர் அவனை வெளியே அழைத்து வெளியே வர சொல்லி சொல்றாரு, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் பெருகும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொட்டுக்கு தொடச்சவன் இருக்காது. அவருடைய ஆசீர்வாதம் நிறைவா இருக்கும். குமாரனுடைய விடுதலை மெய்யானது அப்படின்ற மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் நிறைவானது. பாருங்க, அதே மாதிரி ஆண்டவர் சொல்லியபடியே ஆபிரகாமுக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் ஈசாக்கை கொடுக்கிறார். ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்குனா மகிழ்ச்சி. ஒரு அந்த குடும்பத்தை, அந்த வம்சத்தை விருத்தி அடைய பண்ணுகிற அளவுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் நல்ல ஆண்மகனை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் கர்ப்பத்தின் கனியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்களும் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்று நீங்கள் சாட்சியோடு வாழ்வீர்கள். தேவனுடைய நாமம் உங்கள் வழியாய் மகிமைப்படும். நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறபடினாலே நீங்கள் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் நிச்சயமாக உங்களுக்கும் அற்புதங்களை செய்து அதிசயமாய் உங்களை பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தாரோ அதே போல நீங்களும் நிச்சயமா நம்பி இருங்க. கர்த்தர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ண தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வோளமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பாந்த நல்ல காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, குழந்தை இல்லையே என்று வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கிற உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கத்தாவை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. ஆண்டவரே, பிள்ளை பாக்கியத்தை நீர் கட்டளையிடுவீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறதே தகப்பனே. ஆண்டவரே, மலடியை பிள்ளைத்தாட்சியாய் ஆக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ அண்ணாந்து பார், அந்த வானத்து நட்சத்திரங்களை உன்னாலே என்ன கூடுமானால் உன்னுடைய சந்ததி இவ்வளமாய் பெருகி இருக்கும்னு சொல்லி சொன்னாரே ராஜா. அதே போல ஆண்டவரே அப்பா, உங்களுடைய ஜனங்கள் ஒரு குழந்தை இருந்தா போதும்னு சொல்லி ஏங்கி அழுது தவித்து கொண்டிருக்கிறதான ஆண்டவருடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர் வேதனையை ஆண்டவரை நீக்கி கண்ணீரை துடைத்து ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்னாளுக்கு ஆண்டவரே அத்தனை பிள்ளைகளை கொடுக்கிறேன். அதே போல ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்து சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்வதற்கு தேவரீர் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனை நீர் ஆசீர்வதியும். ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு உடைய நாம மகிமைக்காக வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. அப்படியே நீர் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக உங்கள் கண்ணீரை துடைத்து அவர் உங்களுக்கு நிறைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்க, ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் பெற்று நீங்கள் சந்தோஷமாய் வாழும்படிக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அனுகிரகம் பண்ணுவார். God bless you.